சிந்தனைக்கிழமை நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான ஒரு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்றாடம் சரியாக 9 மணி அளவில் எங்களுடைய வீடியோ உங்களுடைய செல்போனை வந்து சேரும். அதற்கு நீங்கள் கட்டாயம் எங்களுடைய சிந்தனைக்கிழமை என்கின்ற இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். அப்பொழுதுதான் எங்களுக்கு ஒரு உந்து சக்தி, ஒரு தினம் வீடியோ போட வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம், ஒரு தூண்டுதல் உண்டாகும். இன்று நாம் காணவிருக்கும் ஒரு வீடியோ, அதாவது என்னுடைய 11 வயதிலே, கிட்டத்தட்ட ஒரு 18-19வது வயதிலே நான் எழுதிய ஒரு கவிதை தொகுப்பின் அதற்கு எடுத்துக்காட்டாக திருவள்ளுவர் அருளிய திருக்குறளிலிருந்து ஒரு குறளையும் இரண்டையும் ஒன்றோடு ஒன்றாக ஒப்பிட்டு உங்களுக்கு தருவதில் நான் பெருமை கொள்கிறேன். வாருங்கள், அந்த வீடியோக்குள்ளே காணலாம். அதாவது, யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும், யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். இது வள்ளுவருடைய ஒரு சிறந்த குறள். இந்த குறளுக்குண்டான விளக்கம் என்னவென்று கேட்டால், அதாவது காதலன் காதலி, தலைவன் தலைவி, அதாவது காதலன் ஒரு கூட்டம் நிறைந்த ஒரு அரங்கிலே அந்த தலைவியாகப்பட்டவள் நடந்து வந்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது காதலன் காதலியை பார்க்கிறாள். அப்பொழுது காதலியாகப்பட்டவள் வெக்கி தனைகுழுந்து நாணத்தால் தலைகலந்து செல்கிறாள். ஆனால் அந்த காதலன் காணாத சமயம், அந்த காதலன் தன்னை பார்க்காத சமயத்திலே மெல்ல தன்னுடைய முகத்தை திருப்பி அந்த காதலனை பார்த்து சிரிப்பாள். அதாவது, யான் நோக்குங்காலை, நான் பார்க்கின்ற பொழுது அவள் என்னை பார்க்க மாட்டாள். நோக்காக்கால், நான் பார்க்காத பொழுது தான் நோக்கி மெல்ல நகும் அப்படி என்றால், அதாவது நான் பார்க்கும்போது அவள் நாணத்தால் வெக்கி தலை குனிந்து கொள்வாள். நான் பார்க்காத போது அவள் மெல்ல என்னை பார்த்து புன்முறுவல் செய்வாள். இதுதான் அந்த பொருளினுடைய அர்த்தம். இந்த அர்த்தத்திற்குண்டான ஒரு கவிதையை என்னுடைய 18-19 வயதிலே குமுதம் வார இதழுக்கு எழுதியிருப்பேன் என்று நினைக்கிறேன். அது 2வது பரிசு பெற்றது. அந்த ஒரு கவிதையும் இங்கே பார்க்கலாம். அதாவது, அன்பே 1000 பேருக்கு மத்தியிலும், அன்பே 1000 பேருக்கு மத்தியிலும் உன்னை நான் அடையாளம் கண்டுகொள்வேன். எப்படி தெரியுமா? அந்த 1000 பேர்களில் நீ ஒருத்தி மட்டுமே. எப்படி தெரியுமா? அந்த 1000 பேர்களில் நீ ஒருத்தி மட்டுமே என்னை பார்த்தவுடன் தலை கோவிழ்ந்து செல்கிறாய். அன்பே 1000 பேருக்கு மத்தியிலும் உன்னை நான் அடையாளம் கண்டுகொள்வேன். எப்படி தெரியுமா? அந்த 1000 பேர்களில் நீ ஒருத்தி மட்டுமே என்னை கண்டவுடன் தலை குனிந்து செல்கிறாய். இதுதான் இந்த குறளுக்கும் நான் எழுதிய கவிதைக்கும் உண்டான ஒரு விளக்கம். நேயர்களாகிய நீங்கள் இந்த இரண்டையும் ஒன்றிணைத்து இந்த கருத்துக்கும் இந்த கவிதைக்கும் தொடர்பு இருந்தால் என்னை பாராட்டுங்கள். உங்களுடைய பாராட்டுதலுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். தினம் புது தகவல்களையும் புது கருத்துக்களையும் புது சிந்தனைகளையும் நான் உங்களுக்கு தருவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நேயர்களாக நீங்கள் அனைவரும் எங்களுடைய சிந்தனைக்களம் மேன்மேலும் வளர வாழ்த்துங்கள். வணக்கம், நன்றி.